இது எல்லாமே மாறணும். அதே மாதிரி சட்டமும் வந்து இன்னமும் கடுமையா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் கடுமையா இருந்துச்சுன்னா வந்து ஒரு பயம் வரும். அந்த பயத்துல இருந்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அரசாங்கமும் சரி, நீதிபதிகளும் அந்த நீதிமன்றத்துல அதுக்கான கேசஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ரூல்ஸ் வந்து போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் கவிஞர் சார் தில்லை சுப்பு. ஓகே. புத்தக எழுத்தாளர் நான். புரியுதா? நான் கவிஞர் தில்லை சுப்பு, புத்தக எழுத்தாளர். நான் எழுதின புத்தகங்கள் வெளியே வந்திருக்குது. நான் ஒரு சமூக சேவகர். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல்ல அந்த கற்பழிப்பு நடந்தது. இப்போ அதே இடத்துல அந்த இடத்துல ஒதுக்கப்பட்ட இடம் அது. ஒரு பழைய பில்டிங் பின்னாடி ஒரு புதர் மாதிரி கிடக்கிற இடத்த யாரும் யூஸ் பண்ணாத ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடம் அது. ஆச்சா, அங்கே இவங்க 2 பேருக்கு என்ன வேலைங்க? நான் கேட்குற ஒரே கேள்வி என்ன, இதெல்லாம் முட்டுருங்க. கற்பழிச்சான் போனேன் வந்தேன் எல்லாம் ரெடியாக இருக்க கற்பழிக்கிறதுக்கு. பொம்பளை கிடைக்கல ஒருத்தர் ஒரு நாய்க்குமே. தெரியுமா உனக்கு? முதல்ல அத்தனை நாயும் குற்றவாளி ஆம்பளைங்க. தெரியுமா? ஆம்பளையாக இருக்கிற அத்தனை பேரும் குற்றவாளிங்கிறது நான். ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தா எதுவுமே கிடைக்கிறதில்ல. அவன் யோக்கியனாக இருக்க எல்லா பேரும்.